முடியாது. குறிப்பிட்ட சில பேர்ட்ட நம்ம கேட்டு வர்றதுனால இந்த செலவினங்களை அது வந்து ஈடு கொடுத்து நம்ம செய்கிறோம். அதுக்கு நிறைய பேர் மனம் வந்து கொடுக்குறாங்க. யாருமே கசத்துக்கலை, யார் கொடுப்பாங்களோ அவங்கள கேட்குற கொடுக்குறாங்க. ஸோ அது போக தேவைப்பட்ட அமௌண்ட்டை நம்ம சங்கத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணுறோம். இப்போ இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, எதை ஏற்படுத்தி வந்திருக்கேன், இந்த ரோட்டில் நம்ம நிறையா அனுபவிக்கிறோம், வாக்கிங் போகிறோம், எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசுகிறோம், சிரிப்பாக இருக்கிறோம். மனுஷனுக்கு வயது ஆக ஆக சிரிப்பு முக்கியம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. இந்த நட்பு தான் ரொம்ப முக்கியம். வயசு ஆக ஆக உறவுகளை விட நட்புகள் அதிகம். ஆக உறவோடு உரையாடணும்னு ஒன்று இருக்குது, அதோடு நட்போடும் உறவாடணும். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திருக்கு. இப்போ நிறைய நம்ம ஸ்பான்சர் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஆன் த ஸ்பாட் ஸ்பான்சர் திரு கிரி அவர்கள் 5000 கொடுக்குறதா ஒத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னதாக தலைவர் சொன்னது மாதிரி எல்லாருடைய பேரும் இருக்குதுல்ல, அவருக்கு 2 வடையா 3 வடை கொடுத்துடலாம். அது மாதிரி இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் சார். இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. இது யாரும் வந்து போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. அதனால் எல்லாருமே சந்தோஷமாக வர்றீங்க, உட்காருறீங்க, பேசுகிறோம். யாரும் நம்ம பப்ளிக் மீட்டிங் பேசுகிறது இல்லை, நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வு வந்து மனசுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் காலங்கள் போகப்போ நமக்கு வயசாகுது. அங்கே ஒருத்தர் வந்து ஆரம் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் 2 நிமிஷம் முடிஞ்சிச்சா? முடிச்சுக்கவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்றைக்கி பார்த்தது எவ்வளோ முன்னேற்றம். அதில் எல்லாரையும் இன்றைக்கி வயது கடந்து போனாலும் சந்திக்கிறோம்ல. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த அயல் நாட்டுகள் போனாலும் இந்த சங்கத்தை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. ஆகவே சரி, ஜெகதீசன் கேட்டுக்கொண்டதற்காக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடியே நாராயணன் சார் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் சார்பாக வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். சார் சொல்லுங்க. அதை சொல்லிடுறேன் சார். கன்சர்வேட்டிவ் ஓகே. இதை கொஞ்சம் சவுண்ட் வருப்பா லைட்டாக சார். 2-3 விஷயம். நம்ம ஜென்ரல் பாடி முடிவு பண்ண உடனே இந்த நோட்டீஸ் எல்லாம் போடணுன்னு சொன்ன உடனே நம்ம ஈசி மெம்பரே முரளிதரன் இங்கே இருக்கார். அவரே நான் வந்து இந்த பேனர்லாம் நான் போட்டுறேன்னு சொல்லி அவரே அதை பண்ணார். இஸ் டூயிங் சம் மியூச்சுவல் ஃபண்டு. இது அவர் அதுக்கு ஒரு இது. அதே மாதிரி சார் சொன்ன கேள்வி வந்து ரொம்ப வைட்டல். whether it is tsunami or any other calamity, when we are collecting money in the name of அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த கன்சர்வேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்தது, நிறைய வந்தது நம்ம எதிர்பார்த்ததை விட. நமக்கு அவங்களுக்கு 10 ரூபா இல்லை 15 ரூபா தான் ஆளுக்கு 1000 rupees முதல்லேருந்து நம்ம அதான் கொடுக்குறோம். பட் அதை வந்து நம்ம வந்துச்சுங்கிறதுனால இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப கொடுத்துட்டு அடுத்த தடவை நம்ம கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெட்டிங்லேயே அதை வந்து நம்ம அங்கே வச்சுருக்கோம். அதை நெக்ஸ்ட்டு வந்து வி வில் நாட் யூஸ் ஃபார் எனி அதர் பர்பஸ் அன்லெஸ் அண்டில் அந்த சேம் பர்பஸ் அப்படிங்கிறத மட்டும் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். இது ஏன்னா அதுக்கு வாங்கி நீங்கள் இதை வச்சுருக்கீங்களேன்னு அந்த கேள்வி யாரும் கேட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே சாரும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி சார். 2வது, ஒரு சின்ன மிஸ்டேக்கோ அல்லது என்ட்ரிலேயோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்காக தான். 2-3 டொனேஷன் ஈஸி மீட்டிங்னு வந்துச்சு. ஆனால் நம்ம அக்கௌண்ட் பண்ணும்போது பை ஓவர் சைட்டு அந்த ஈஸி மீட்டிங் டொனேஷனை ஒன்று வாட்டர்லேயும் இன்னும் ரெண்டு வந்து வேறு ஏதோ ஹெட்டிங்லேயும் போயிடுச்சு, பெஞ்சஸில் போயிடுச்சு. பெஞ்சஸ்க்கு வந்து 1,23,000 திரு ரவி கரியாலி அவர்கள் நம்ம லாஸ்ட் மீட்டிங்லேயே நம்ம அதை ஆனர் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை நம்ம இது பண்ணுவோம். 1,23,000 பெயிண்டிங், யூனிஃபார்ம் பெயிண்டிங் 21,000 some 23 rupees. இதை நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து இதில் 1 ரூபா கூட நம்ம வச்சுக்க வேண்டாம். அதே அமௌண்ட்டை நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ்காரங்களுக்கு அதை பேமெண்ட் பண்ணிட்டோம். இது ப்ளஸ் 72 5 6 7 5 12 60 6 பெஞ்சஸ்க்கு டொனேஷன் வந்தது. அது அப்படியே நம்ம டொனேஷனுக்கு வந்து 12,000 ரூபா நம்ம வாங்கினோம் முதல்ல. இப்போ எவ்வளோன்னு தெரியல, இனிமேல் எப்படி போகுதுன்னு தெரியல. அதில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி மிச்சம் பண்ணுற காசு நம்ம அசோசியேஷனில் வச்சுருக்கோம். இதுதான் அதில் பெஞ்சுக்கு வரணும். பட் என்ன ஆச்சுன்னா அதில் அடிஷ்னலாக ஒரு அன்மேட்ச்டு அமௌண்ட் வந்ததுனால மண்டை போட்டு உடைச்சி கடைசியில் தான் பார்த்தோம் அது கூப்பன் கொடுத்ததும் மணி நம்ம கார்ப்பரேஷன் மணி கொடுத்ததையும் ரெண்டும் போய் பெஞ்சில் போய் உட்காந்துருச்சு. மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணி
அதை திருப்பி கொண்டு வந்து எதுக்கு வாங்கினோமோ அதை செலவு பண்ணுறோம். ஈசி மீட்டிங்க்கு தனியாக வாங்குகிறோம், ஜென்ரல் பாடிக்கு தனியாக வாங்குகிறோம், பொங்கலுக்கு தனியாக வாங்குகிறோம், கன்சர்வேட்டிவ் ஸ்டாஃபுக்கு தனியாக வாங்குகிறோம். இதுதான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும். அப்படி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவர் நாராயணன் வந்து அங்கே உட்காந்துட்டு இது என்ன பண்ணீங்க, இது ஏன் எப்படி இருக்குது, கரெக்டாக கேள்வி கேட்பார். வி நீட் தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். வி வெல்கம். அது உங்களுக்கும் அந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி யூ கீப் டூயிங் இட். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் இப்போ கிரி சார் வந்து வந்த உடனே அவர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்திருக்காரு உடனே கிட்ஜி ஸ்கூலு அவங்களுக்கு நம்ம சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணுறோம். மிஸ்ஸஸ் ராதிகா வந்திருக்காங்க, நியூவாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகியிருக்காங்க. அது போக 5000 ரூபாய் இப்போ இந்த இதுக்கு நம்ம ஜென்ரல் பாடிக்காக கொடுத்துருக்காங்க. எங்கள் அனைவரும் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது அடுத்த மீட்டிங்லலாம் நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, இது தவிர ஒரு 2-3 விஷயம் ரிசொல்யூஷன் நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஈஸியில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 22 வருஷம் சங்கம் ஆரம்பித்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 22 வருஷம் இவருக்கும் தெரியும், நம்ம பயில்வானுக்கும் தெரியும். அப்போலேருந்து நம்ம 1000 ரூபா லைஃப் மெம்பர் வச்சிட்ருக்கோம். இப்போது இவர் விவேகானந்தன் வந்து என்னை நிறைய அசோசியேஷன்லலாம் சேர்த்துருக்காரு. எல்லாமே 5000, 10,000, 15,000 தான் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் லைஃப் மெம்பர். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அட்லீஸ்ட் இப்போது 100 ருபீஸ்லேருந்து ஆர்டினரி மெம்பர் 200 ருபீஸ் ஆக்கிட்டோம். இப்போது 1000லேருந்து 2000 ஆக்கணும். அது ஒன்று தான். அது ஈஸியில் பாஸ் பண்ணிட்டோம். இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னையிலேருந்து நம்ம லைஃப் மெம்பரை நம்ம இன்னும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இந்த ரெசிடென்ஷியல் இங்கே இருக்கிறவங்கள மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். எல்லா வெளியில் இருக்கிறவங்க யாரோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ஒரு ஸ்க்ரூட்னி பண்ணி இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும், இங்கே வர்றவங்களா இருக்கிறவங்களா அல்லது வர்றவங்க டெய்லி வரலைனாலும் பரவாயில்ல, இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க திருவான்மையூர், கொட்டிவாக்கம், இந்த அனெக்ஸ்டு பிளேசஸ் இவங்களை மட்டும் நம்ம சேர்ப்போம். 2000 ரூபாய்க்கு உங்கள் எல்லாருடைய ஒப்புதலும் தேவை. எல்லாரும் கரவசையோடு பண்ணணும். இது நம்ம சங்கத்துக்காக தான். அது அமௌண்ட் வந்து டெபாசிட்டாக தான் இருக்கும். நன்றி. இது ஒன்று தான். நியூ பழைய ஆளுங்களை கேட்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம இதில் அட்வைசர் குழுன்னு ஒன்று இருக்குது. அப்பப்போ நாங்கள் அட்வைஸ் கேட்டுக்குவோம். அதில் ஒரு சிலர் வரல, அதில் ஒரு சிலரை நம்ம ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து முக்கியமாக அன்பு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நமக்கு. ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் உங்களை எல்லாருக்கும் தெரியட்டும். வாழ்த்துக்கள் அவருக்கு. அவரை ஆட் பண்ணுறேன். அதில் இன்ஆக்டிவாக ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக எப்போல்லாம் நீங்கள் அட்வைசர்ஸ் கூப்பிட்றீங்களோ நாங்கள் ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் வந்துடுவோம். நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ சார் சொன்னது மாதிரி அவரை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் அதையும் நான் வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கேன். யார் நம்ம ரங்கநாதன் சார், அதே மாதிரி அவர் டெய்லி வர்றவர் அவர். அதனால் அவருடைய அட்வைஸாக இருக்கட்டும், அட்வைசர்ஸ் எப்போ கேட்டாலும் நாங்கள் வந்து அதை ஈஸியில் வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நல்ல கருத்துக்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோங்கிறது அட்வைசர்ஸுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அட்வைசர்ஸ் யாரும் விருப்பப்பட்டால் நம்ம செயற்குழுவுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அதில் ஒன்றும் இது இல்லை. ஸோ அதில் தெர் இஸ் நோ ரிசர்வேஷன். பட் அட்வைசர் இஸ் ஒன்லி ஃபார் தி அட்வைசிங் டு த ஈசி கமிட்டி, அவ்வளோதான். இட் இஸ் நாட் அ அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி அப்படிங்கிறத மட்டும் இங்கே தெரிவிச்சுக்கிட்டு, திரு அன்பு அவர்கள் உங்களுடைய ஒப்புதல் இருந்தால் உங்களை அட்வைசர் லிஸ்ட்டில் நாங்கள் சேர்த்துக்கிறோம். ரைட்டா? ஒப்புதல் இந்தாங்க. இப்போவே நீங்கள் இந்த பேனரை கொடுத்துருங்க அட்வைசரை, இந்த செயற்குழு. ஓகே, நன்றி. இது தவிர வேறு ஏதாவது இருக்கா? தீர்மானங்கள் ஒரு 2-3 வச்சுருக்கோம் சார். ஒரே ஒரு நிமிஷம். தீர்மானங்கள் ஒன்று வந்து ரோடு விஷயமா ஃபர்தராக அட்வைசர்ஸ் வந்திருக்காங்களா? நம்ம வந்து 3 அட்வைசர்ஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது, மீதி யாரும் வரல. பட் வந்து இவர் ராமச்சந்திரன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ஒரு இதுக்காக போயிருக்கிறதுனால வர முடியலை. திரு கொங்குவேல் செல்வம், அட்வொகேட் செல்வம் சார், இன்னும் 2-3 பேர் வந்து சேலம், ஈரோடு போயிருக்காங்க. சார் சொல்லுங்கள் சார். ஸோ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது தவிர யாராவது வாலண்டியராக நீங்கள் எங்களுக்கு
அட்வைஸ் பண்ணுறா இருந்தால் எனி டைம் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிற இருக்கோம். யாராவது வாலண்டியராக வர்றது மாதிரி இருந்தால் சீனியர் மெம்பர்ஸு நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா வி வில் ஆல்சோ இன்க்ளூட் தட். நன்றி சார். இதோட ஒரு 2-3 ரெசல்யூஷன்ஸ் மட்டும். ரோடு விஷயமா நாங்கள் வி ஆர் கீப் கண்டினியூவிங் தி எஃபர்ட்டு. புது கமிஷனரை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். கடற்கரை அழகு திட்டத்தில் வந்து இப்போ கவர்மெண்ட்லேயே சில திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த திட்டத்தில் நம்மளுடைய கடற்கரையும் அதில் ஆட் பண்ணுறதுக்கு வேண்டிய முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். தீர்மானங்கள், அதுக்கு ஒரு தீர்மானங்கள் இங்கே எல்லாரும் நம்ம பொதுக்குழுவிலேயே தீர்மானத்தை எடுத்து அதை கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புறதுக்கு பொதுக்குழு தீர்மானம்னே நம்ம போட்டுடலாம். அதுக்கு எல்லாரும் கரவாசையோட ஒரு அதை இது பண்ணுங்க. சாலையில் இன்னொரு பக்கத்தில், அதாவது இப்போ இந்த லைனில் இப்போ அந்த ஒரு சைடில் நம்ம வாக் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம திரு விஸ்வநாதன் சார் அவங்க இன்றைக்கி வருவாங்கன்னு பார்த்தேன், வரேன்னு இருக்காங்க. அதை கண்டினியூவாக அந்த நம்ம 181 டிவிஷனும் அந்த 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 சர்க்கிள் இருக்குல்ல, அது வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு இதை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்புறம் ஹை மாஸ்க் லைட் வந்து நம்மளுடைய எம்பி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை சந்தித்து இந்த ஹை லேம்ப் லைட்டு இன்னும் இது இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, இன்னும் அந்த பக்கம் நமக்கு ஒரு 3 தேவைப்படுது. அதுவும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ரோச் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த வாழ்நாள் சந்தா, இது அனைத்துக்கும் சேர்த்து இந்த ரெசல்யூஷன் எல்லாம் வேறு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் நம்மளுடைய சங்க நலம் கருதி பண்ணியிருக்கோம். அனைவரும் மீண்டும் ஒரு முறை கரவோசையோடு ஒருமித்த கருத்தோடு இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மெம்பர்ஸ் சஜஷன் இருந்தால் நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு 10 minutes, ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம், ஏன்னா எல்லாருக்குமே பசிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட நல்லது கெட்டது, திருமண நாள், பிறந்த நாள் இதெல்லாம் வந்து அதில் போட்டுருந்தோம். இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க நல்லது கெட்டது அவங்க தெரிவிப்பாங்க அதில் வாட்ஸ்அப்பில். இப்போ வரைக்கும் அப்போ நாங்கள் எந்த அந்த 8 வருஷமும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பே எடுத்துட்டீங்க. இப்போ எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறாரு இல்லையா, வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அது தெரியுமா? தெரியாது. இருக்கேன், காமிங்க, அந்த நம்பரை காமிங்க. நம்ம அஃபீஷியலாக இருக்கு. காமிங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ரமணாதன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா, இது கொஞ்சம் இப்படி பண்ணுங்களேன், இப்படி டெவலப் பண்ணலாமே, இப்படி செய்யலாமே, இவருடைய பிறந்த நாள், இவன் நல்ல நாள் கெட்ட நாளில் தெரிவிக்கிறோன்றதுக்கு காமிங்க காமிங்க காமிங்க. இருங்க, நீங்கள் கேட்குற கேள்வி கேட்டீங்க, உட்காருங்க, நான் பதில் சொல்கிறேன். அதாவது முதல்ல ஒரு குரூப் இருந்தது. அது வந்து நம்ம செயலாளர் தனசேகரனுடைய இண்டிவிஜுவல் நம்பரில் அசோசியேஷன் பேரில் வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. இப்போ உள்ளது நியூ, அதில் தான் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, அதை சொல்லிடுறேன். இல்லை, அது முதல்லையுமே இல்லை சார். இருங்க, நீங்கள் சொல்கிறது வந்துட்டேன். இல்லை, நீங்கள் சொல்ல வர, நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன், இருங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு குரூப் வேணும், சங்கத்துக்கு தனியாக இருக்கணும். அவர் இண்டிவிஜுவல் நேமில் இருக்கிறது, இதனால் அவருக்கும் சிக்கல் வரலாம். அவர்கிட்ட இருந்து ஏதாவது நம்ம வாங்கணும்னா அவர் ஒருத்தர் தான் அதை போடுறது மாதிரியா, இல்லை நம்ம போட்டாலும் கூட நாளைக்கு எல்லாமே அவருடைய பேரில் இருக்குங்கிறதுக்காக தான் சங்கத்தில் வாங்கி சங்கத்திலிருந்தே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். 3 குரூப் இருக்குது, 4 குரூப் இருக்குது. ஒரு ரோஜா உள்ள ECBW அசோசியேஷன், ஒரு ரோஜா உள்ளது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, 2 ரோஜா உள்ளது அட்வைசர்ஸ், ஒரு ரெயின்போ உள்ள ஒரு ECBW வந்து லைஃப் மெம்பர் சின்ஸ் 22லேருந்து போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு இது வந்து ஆனுவல் மெம்பர். இந்த 4 குரூப்பும் புது நம்பர் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு இருக்குது. அதில் யாராவது சேர விரும்புகிறவங்க, அதில் ஏதாவது சேர்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஐடி அவர் ஸ்டாலின்கிட்ட கூட கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை நம்ம பொருளாளர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி குரூப்பில் எல்லாரும் மெசேஜ் போடலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய மெசேஜ் குட் மார்னிங் அது இதுன்னு நிறைய வருது. அதனால என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து சங்க செய்திகளை மட்டும் பரிமாறுறதுக்காக ஒன்லி அட்மின் அப்படிங்கிறத மட்டும் வச்சுருக்கோம். இதை எல்லாருடைய பிறந்த நாள், இறந்த நாள் மற்றும் அதை இறந்த நாளை நீங்கள் ஆஃபீஸ் பேருக்கு தெரியப்படுத்தினா அவங்க மெம்பராக இருந்தால் நம்ம போட்டுருவோம். நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க,
இந்த ஆஃபீஸ் பேரருக்கு நீங்கள் அனுப்புங்க. இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் மெம்பர் எத்தனையோ பேருக்கு நம்ம போட்டிருக்கோம், வந்ததெல்லாம் அதில் போர்ட்லேயும் எழுதுகிறோம், போர்ட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். எந்த மெம்பராக இருந்தாலும் நம்மளுடைய மெம்பராக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம நாலேஜுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் போடுறோம். ஆனால் யார் வேணாலும் போடலாம் அப்படின்னு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய 600 பேர் எல்லாம் கல்யாண நாள், பேரன் குழந்தை பர்த்டே எல்லாம் அதில் வருது. அது வந்து ஒரு ஸ்மாஷ் ஆகுது. அதனால தான் அந்த யார் வேணாலும் போடலாங்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ சொல்லுங்கள். இல்லைங்க, அதாவது இங்கே எல்லாரும் சமம்னு சொல்கிறீங்க. எல்லாரும் சமங்கும்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு ஃப்ரீயாக இருக்கணும். யாராவது தப்பு பண்ணால் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. அதுதான் உங்கள் பவர். ஓகே, நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா அதை பண்ணிடுறோம், ஓப்பன் பண்ணி விட்றோம். என்ன காரணம்னா உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போகுது. அட்வைசருக்கும் சங்கத்துக்குமே தொடர்பு கிடையாது. ஏன்னா அட்வைசர்ஸை நீங்கள் கூப்பிட்றதே இல்லை. அதில் கம்மி தான் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பு எல்லாருக்கும் ஃப்ரீன்னு பண்ணுங்க. யாராவது தப்பு பண்ணால் ரிமூவ் பண்ணுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி 1200 பேர் இருந்தாலும் கூட அதில் இருக்கிறது 600 பேர் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து சேர்க்க முடியாத ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து 1120 1080 பேருக்கு தனியாக பாட்காஸ்ட்டுன்னு அதில் எத்தனை பேர் வேணாலும் வரலாம், அதில் செய்தி அனுப்புறதுக்கு அதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அட்மின் யாரு? பழைய குரூப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆனால் இதில் என்னன்னா, இதுக்கு மேலே எங்கே நம்ம ஸ்டாலின் இருக்கார் ஐடி, அவர் சேர்க்க சொல்லி 3 வாட்டி பிளாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சேர்க்க முடியலை. இல்லை கேளுங்க மாதிரி, நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஆம் டெல்லிங் யூ இன் டெக்னிக்கல் வே. அதுக்கு மேலே அதை சேர்க்க போனால் அவருக்கும் தெரியும், சேர்க்க போகும்போது பிளாக் ஆகுது. ஏன்னா அந்த நம்ம யாரை சேர்க்குறோமோ அவங்க எக்ஸெப்ட் பண்ணலைன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பு பிளாக் ஆகுது. அது சொல்கிறத கேளுங்க சார். முதல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியாது சார், அது எங்களுக்கு தெரியும் சார். அது இல்லை 1200 சும்மா நீங்கள் 19க்குள்ள சொல்கிறதெல்லாம் நாங்கள் எக்ஸெப்ட் பண்ண முடியாது. அது இன்னும் இருக்குது, அதில் பண்ணலை, அவர் வச்சிருக்காரு. இப்போ சொல்லுவா எத்தனை நம்பர்னு. உங்களுக்கும் செக்ரட்டரிக்கும் உள்ள சண்டை என்ன, அதை முதல்ல ஓப்பனாக சொல்லுங்க. ஏதோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அதே வெளியில சார் உங்களுக்கு வேலை நடக்குதா? வேலை நடக்கல வேற விஷயம். அவர் பேசாம கம்மன் இருக்காரு. சார் பைல்வான் அட்வைசர் நம்ம சொன்னது பிரகாரம் சில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து என்னென்னா 2022 இருக்குது. ஆனால் வந்து வாட்ஸ்அப் வந்து எஃபெக்டிவாக எதுவும் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், எனக்கு தெரியாதது எதாவது இருக்கலாம். தெரிஞ்சது வந்து நாங்கள் ஜாயின் பண்ணது போன வருஷம் தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த குரூப்பு தனித்தனியாக இருந்தது. இப்போ நாங்கள் செட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். சார் இந்த வாட்ஸ்அப் குரூப் மெசேஜஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங். இந்த உலக அளவில் மெம்பர் குறைஞ்சிச்சு. எங்களுக்கு வர வேண்டிய அறிக்கை மட்டும்தான் இதில் வர வேண்டிய வாழ்த்துக்களோ பயணங்களோ கதைகளோ அரசியல்களோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எல்லோருக்கும் காலை வணக்கம். சங்கத்துக்கு கன்னியூ பண்ணுறது வாட்ஸ்அப் இருக்காயா? இந்த ஏஜிஎம் மீட்டிங்கை நல்லபடியாக நடத்தி கொடுத்த எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் நன்றி. நம்மளுக்கு டொனேஷன்ஸ் கொடுத்த ஏ2பி, காட்டன் ஹவுஸ், முரளி, இந்த லேண்ட் ஓனர் எல்லாருக்கும் நன்றி. மெம்பர்ஸு, நான் மெம்பர்ஸ் எல்லோரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. இங்கே ஸ்டால்ஸ் அமைச்சு நம்மளுக்கு வெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்க, டொனேஷன் கொடுத்துருக்காங்க.
அவங்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சாப்பிட போகலாம். தேங்க்யூ. நேஷனல்